ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் மஞ்சு அஸ்வி அஃபிஷியல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். வாங்க இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணலாம். மேபி கேஸ் காலி ஆகிற மாதிரி இருக்குது, தெரியுதா? ரெட்டாக எரியுது. ஸோ கேஸ் காலி ஆகிடும் அன்றைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து என் வீட்டுக்காரர் தான் போஸ்ட் பண்ணும். ஆனால் அவங்களுக்கு வந்து கை கட் ஆகிடுச்சுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்க கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல, சமைக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் துபாயில் என்ன குக் பண்ணியிருக்கேனோ அந்த வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சேனலில். ஸோ அவர் உடம்பு சரியானதுக்கப்புறம் அவங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்கேன் நான் வாய்ஸ் ஓவர் நான் தான் கொடுப்பேன் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் கோபி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் துபாயில் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தோமா. ஸோ ஏதாவது பண்ணணும் போல் இருக்குது, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க கோபி ஆலுவோட பொரியல் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்கள். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டோன்னா இங்கே ரேட் அதிகம் இல்லையா, 2 கிராம்ஸுங்க. அப்புறம் அதில் 2 இத்தனோண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஊரில் ஃப்ரீயில் கூட அதிகமாக கொடுத்துருவாங்க. என்ன இங்கே காசு கொடுத்தே அவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி போட்டேன். அது ஆயிலில் ரொம்ப மேலேயே சிந்திட்டு இருந்ததுனால தான் ஆனியன் கூட போட்டேன். நான் வெங்காயம் போட்டு கலட்டிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கும் ஒரு ஆசை தான் யூடியூப்பில் வரணும் அப்படின்னு. நான் தான் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களை எல்லாருடைய ஆதரவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து புதினா கூட போட்டிருந்தேன் நான். ஏன்னா எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தெரியுமா பொரியலில் போட்டால். அப்புறம் க்ரீன் பட்டாணி கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 கிள்ளி போட்டுட்ருக்கேன் நான். எவ்வளோ கஞ்சத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னா அவ்வளோ கஞ்சத்தனமாக இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ரேட் கம்மி ஆகிடும் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே சத்தியமாக அப்படி கிடையாது. நாளைக்கு இன்னும் விலை ஏற தான் போகுது. அதனால தான் சமைக்கணும். நான் என்னவோ ஒரு மாதிரி மூடு சரியில்லாதனால 2 நாளாக நான் சமைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா தான் எனக்கு வந்து அவங்க சமைக்கும் போது ரோட்டியோ கறியோ கொடுத்துருவாங்க. அதையே சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கலான்னு சமைச்சிட்ருக்கேன். அது வந்து பேனு சின்னதுங்க, அப்படியே திருப்பினா எல்லாம் கீழே சிந்தது. அதனால தான் எடுத்து அந்த பக்கம் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நான் வந்து எந்த பொரியல் பண்ணாலும் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் நான் தண்ணி அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிடுவேன் கேஸை. அப்படியே மூடி வச்சுருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமாட்டோவை போட்டுட்டேன்னா, ஆனால் எல்லா பொரியலுக்குமே டொமாட்டோ ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் டொமாட்டோ இல்லாமல் பண்ணவே மாட்டேன். கொஞ்சோண்டு அது போடுவேன். அதுக்கப்புறம் டொமாட்டோ போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் பெப்பர் பவுட்ரு இருந்தால் பெப்பர் பவுட்ரு, டொமாட்டோ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவேன். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சிங்கனாலே போதும், அதே தம் ஆகிடும். அதுக்குள்ளேயே பாருங்கள் பொரியல் இப்படி ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றுறது எல்லாமே எதுக்கும் வேணான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லா காய்கறியும் இப்படி தான் வேக வச்சு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். அதனால தான் உப்பு கம்மியானதுனால கொஞ்சம் உப்பு போட்டுட்ருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் இல்லை ஹாஃப். இங்கே இருக்கிற உப்பு வந்து எவ்வளோ போட்டாலும் கம்மியாக தான் தெரியுது. என்னான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர் பக்கம் எல்லாம் நாங்கள் ஹாஃப் ஸ்பூன் போட்டாலே அதிகம்னு தோணும். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு அதிகமாக தோணுது. அதுக்குள்ளே நான் சப்பாத்தி பண்ணிட்டேன். அது என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு சப்பாத்தி பண்ணுறது வீடியோ எடுக்கல. 2 சப்பாத்தி பண்ணிட்டேன். இதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு அதுக்கு அப்படியே கிச்சனும் கூட க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சமைச்சதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் யாராவது வர்றவங்க அதை ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி கிச்சன் க்ளீன் பண்ணாமல் போயிட்டான்னு ஒரு பெரிய தொல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் கூட க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு துடைச்சி வச்சிடணும். மாப்பு அங்கேயே இருக்குது.
ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து அக்கா சமைச்சிட்ருந்தாங்களா, ஸோ நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு, நான் க்ளீன் பண்ணிடுறேன் நீங்கள் போங்கன்னு. ஏன்னா நான் பண்ணும்போது சில நேரம் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. அதனால தான் அக்காவுக்கு சொன்னேன், நான் க்ளீன் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா அக்கா சமைச்சிட்ருந்தாங்கல்ல, அவங்க கொடுத்துருந்தாங்க ரோட்டி. ஆனால் நான் இது வந்து நைட்டுக்காக சமைச்சு வச்சுக்கிறேன். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. அதனால் அக்கா ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, அப்புறம் குக்கிங் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. மறுபடியும் நீ விலாக் வேறு எடுக்கிறதால உனக்கு டைம் ஆகிடும் குக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அக்கா பேச்சு கேட்டு சாப்பிட்டு வந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நம்ம முன்னாடி வர முடியும். ஸோ என் வீட்டுக்கார் வந்து ஈவினிங் 8:00 9:00 வந்து நைட்டில் லைவ் வராரு. யாருமே பார்க்கல, ப்ளீஸ் பாருங்கள். அவங்க லைவ் போயிட்டு அவர் வந்து ஜிம் ட்ரைனரு. ஆக்சுவலி அவங்க ஜிம்மில் இருக்கும்போது தான் லைவில் வராரு. ஸோ நீங்களும் ஏதாவது டிப்ஸ் கேட்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்க லைவில் போய் கேட்கலாம். எக்ஸசைஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுவார்.